சபையார் அனைவரையும் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் உங்களை எங்களுடைய பட்டிமன்றத்துக்கு அழைக்கிறோம். இதுவரையும் நடந்த பட்டிமன்றம் அவ்வளவு இல்லை, சக்ஸஸே இல்லை. ஸோ நாங்கள் நிப்பாட்டுற அளவுக்கு போயிருந்தோம். ஆனால் திரும்ப சபையில் ஒரு சில ஆட்கள் இனி இல்லை இந்த ஆர்வத்தால் நாங்கள் திரும்ப தொடங்கியிருக்கோம். இந்த முறை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ நாங்கள் இதுக்குள்ளால் நாங்கள் இனி வரும் காலங்களில் அநேக காரியங்களை செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பட்டிமன்றத்தில் கதைக்க இருக்கிற தலையங்கம் ஒரு நல்ல குடும்பத்தை வழிநடத்தி செல்லுவதில் யாருடைய பங்கு கூடுதலாக இருக்கிறது. பங்கு இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, யாருடைய பங்கு கூடுதலாக இருக்கிறது என்பதை இவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண போகிறாங்க. ஓ இல்லை இல்லை யாருடைய பங்கு கூடுதலாக இருக்கும் என்பது தான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஆர்கியூமெண்ட்டின் போது எல்லாருக்கும் ஆல்ரெடி ரூல்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஒரே விஷயம், நாங்கள் கேலேப்புக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறோம். டிரான்ஸ்லேஷனுக்கு 5 மினிட்ஸ் கதைக்கிறத 30 செகண்டில் தான் அவர் சொல்லுவார். அவர் ஷோர்ட் அண்ட் படித்தால் அதால் அவருக்கு 30 செகண்டில் 5 மினிட்ஸை ஷோர்ட்டாக இவர் ஜோன் என்ன சொன்னார்ன்றதை 30 செகண்டில் சொல்லுவார். மற்றபடி 2 லாங்குவேஜும் எல்லாருக்கும் தெரியும் தானே ஓரளவுக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் போடுறது ஒன்று அதுக்குரிய பாயிண்ட்ஸ் 2 பேர் எடுக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணுற ஆட்களுக்கு சண்டே வேல்யூபிளான கிஃப்ட் ஆர்கனைசரால் வழங்கப்படும். அதில் ஒரு மாற்று கதையுமே இருக்காது. ஸோ அதால் நீங்கள் மேக்சிமம் பிரயோசனமான வழியில் பிரயோசனமான முறையில் ஆட்களை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய மாதிரி, அதே நேரம் அவர்களுக்குரிய செய்திகளும் கொடுக்கக்கூடிய மாதிரி உங்களுடைய இதை. மற்றது ஆட்கள் கோபப்பட்டு ஜோன் கோவப்பட்டு கலைக்கக்கூடாது. எல்லாரோடையும் நாங்கள் இப்போ தொடங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு இதோண்டு ஒரு ஹஸ்பண்ட் பயங்கர வியாதியாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவற்ற மெமரி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டுது. டாக்டர் ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்கிறார், உங்களோட ஹஸ்பண்ட் இனி திரும்ப ஞாபகப்படுத்துறது சரியான கஷ்டம். ஏண்டா அந்த டிலீட் ஃபார்மேட் பண்ணப்பட்டு அவற்ற மெமரின்னு சொல்லி. ஸோ அப்போ எல்லாம் முடிய சரி கடைசி அவருக்கா கேட்போமேன்னு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறார், உங்களோட ஒய்ஃபுக்கு என்ன பேருன்னு. அவர் சரியாக சொல்லிட்டார் பேரை. டாக்டருக்கு சரியான ஆச்சரியம் சொன்னார், என்ன செய்தும் அந்த வைரஸ் மட்டும் அழிய மாட்டேன், அந்த வைரஸ் மட்டும் போகவே இல்லை, நான் என்ன செய்கிறேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி எங்களோட அநேகமான குடும்பங்கள் இருக்கிறாங்க. சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி உங்களோட ஆர்கியூமெண்ட்டில் தெரியும் யார் உங்களோட ஃபேமிலியில் கூடுதலாக பங்காற்றுறாங்க. ஓகே, நாங்கள் இப்போது முதலாவதாக பேசுவதற்கு பேச்சு புயல் யாருன்னு சொல்லுங்கள். பேச்சு புயல் பேச்சு புயல் சுகந்தியை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். Ladies and gentlemen, we request the Pechu Puyal with Suganti to start the debate. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஆண்டவர் தாய்மார்களாகிய எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 139 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிள்ளைகள் எங்களுக்கு சொந்தம் இல்லை, ஆண்டவர் படைத்தவர், அவர் ஒரு தனிப்பட்ட சிறப்பான நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார். நான் இதில் 2 உதாரணங்கள் பைபிளில் இருந்து எடுக்கிறேன். ஒன்று சுனேமியாலை பெட்டி எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு பிள்ளை இல்லை. எலிசா சுனேமுக்கு வந்த போது அவட வீட்டை தான் இருக்கிறார். அப்போ அவருக்கு பிள்ளை இல்லையான் அவட வீட்டில் எலிசா தீர்க்கதரிசி அவ கவனித்தபடியாக ஆண்டவர் அவருக்கு ஒரு மகனை கொடுக்குறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் மகன் வளர்ந்த உடனே வயல்வெளியெல்லாம் தகப்பனில் நிற்க அவருக்கு தலை சுற்று வந்த நேரம் தகப்பன்ட்ட சொல்கிறார், தனக்கு தலை சுற்று வருதுன்றோன்னா உடனே தகப்பன் வேலைக்காரருக்கு சொல்கிறார், கூட்டிக்கொண்டு தாயடிக்கு கொண்டு போக சொல்லி. அவர் ஒன்றும் செய்ய இல்லை மகனுக்கு. அப்போ தாயடிக்கு கொண்டு போக அவன் தாயிடம் அடியிலேருந்து அந்த மகன் இறந்து போயிட்டான். அவங்களுக்கு அந்த கதை நல்லா தெரியும். அப்போ அவ உடனே தாய் என்ன செய்கிறா என்னண்டா,
மகன் செத்த உடனே அவ அடக்கம் பண்ண இல்லை, யூத முறைப்படி உடனே அடக்கம் பண்ணுறது அடக்கம் பண்ணப்படையில அவ உடனே எலிசாவை தேடி 25 மைல் தூரம் போய் அவர்கிட்ட சொல்கிறார் தன் மகன் செத்து போனாருன்னு இறந்து போனாருன்னு சொல்லி. அப்போ எலிசா உடனே என்ன செய்கிறாருன்னு அவர்கிட்ட ஊழியக்காரன் கேசியாவை சொல்கிறார், எழுப்பி விட சொல்லி. அவள் உடனே சொல்கிறா, நீங்கள் 2 ராஜாக்கள் 4:30 பார்த்தீங்களா, அவள் உடனே எலிசாட காலில் விழுந்து, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். போய் அந்த மகனை உயிரோடு எழுப்பி விடுற. அப்போ தகப்பன் வந்து விட்டுட்டார், செத்து போனாலும் பரவாயில்லையான்னு விட்டுட்டார். பட் தாய் விட இல்லை. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து தீமோத்தேயுவை நீங்கள் பார்த்துறீங்களா, தீமோத்தேயோட அப்பா வந்து ஒரு அன்பிலீவர் லைக் மை ராஜா. தீமோத்தேயோட அம்மாவும் வந்து லைக் மீ அண்ட் அம்மா கிறிஸ்டியானிட்டி குடும்பத்திலேருந்து வந்தது. அப்போ டைமை கட் பண்ணாங்க. அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன உடனே தீமோத்தேயு, நீங்கள் 2 தீமோத்தேயு 1:5 சொல்லப்படுது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்கும் உன் தாயாகிய ஜனிக்கையாளுக்கும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு மெயின் ஒரு அப்போஸ்தலர் ஒரு ஆள். பிறகு 2 தீமோத்தேயு 3:14 சொல்லி பாருக்கு, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகள் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கலாம். இல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். யார் மூலமா? பாட்டி மூலமாகவும் தாய் மூலமாகவும். அப்போ இதுல இருந்து என்ன ஆண்டவர் சொல்ற, 2 அதிகாரம் தீமோத்தேயு கொடுபட்டுட்டது. அப்போ தீமோத்தேயு வளர்த்தது யாரு? தாயும் தகப்பன். பாட்டி. ஓகே, 5 நிமிஷத்துக்கு நீங்க ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. எனக்கு விளங்கிட்டு நான் கேட்கவே இல்லை. சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. அடுத்த பாயிண்ட் வந்து பிரம்பும் கடிந்து நீதிமொழிகள் 29:15 சொல்லப்படுது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். எந்த குடும்பத்தில் பிரம்பெடுத்து அடிக்கிற 4 பிள்ளைக்கு நான் தான். ராஜா சொல்லுவார், எப்போ பெல்ட் எடுப்பேன், இந்த அடிப்பேன் பெல்ட் எடுப்பேன். ஆனால் கடைசியா இந்த மகன் நிருஷான் பெல்ட் எடுத்து கொடுத்தாலும் அது கட்டிலுக்கு தான் அடிபடுமே ஒழிய ஒரு 4 பிள்ளைகளுக்கு அடிச்சேன். நானும் எடுத்தா அடிதான் எங்க ஓடுறேன். உண்மையா என் பிள்ளைகளை நீங்கள் கேட்டீங்களா, நான் பிள்ளைகளை அடிச்சு தான் வளர்க்குறேன். என் 2வது பிரசாந்த் சொல்வான், தான் போலீஸை கூப்பிட போறாரு, கூப்பிடு போனையும் கொடுத்துருவேன். எந்த பிள்ளை பாதாளத்துக்கு போறதை நான் விரும்ப மாட்டேன். இல்ல 1 மினிட் இருக்கு ரைட்டா. ஜட்ஜோட காலெல்லாம் ஒதுருதுப்பா. 1 மினிட் இருக்கு ரைட். யாரும் பெல்ட் போடல. 30 செகண்ட் இருக்கா, இன்னும் ஒரு 30 செகண்ட் தாங்க ரைட்டா. அப்ப கடைசியா யாருக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துருக்குற? பொம்பளைகளாகிய தாய்மார்களாகிய எங்களுக்கு தான் முழு பொறுப்பு. தகப்பண்ட வேலைன்னா உழைக்கிறது, வீட்டை கவனிக்கிறது, அவ்வளவுதான். பிள்ளைகளை கவனிக்கிறது, வீட்டை கவனிக்கிறது, ஃபைனான்சியல், குக்கிங், ப்ரொவைடிங், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைகளை கண்டிக்கிறது, பிள்ளைகளுக்கு எல்லாம் வீட்டு பொறுப்பு. வீடு கிளீனிங், சமையல், வீடு கிளீனிங், சமையல் எல்லாத்தையும் பார்க்கறதா யாரு? தாய் உழைச்சி போட்டு வந்துருவேன், வந்து டிவியை பார்த்து படுத்துருவேன். ஓகே, தட்ஸ் இட். Thank you sister, thanks a lot. Just a gist and abstract of what she said was Mrs. Suganti had actually spoke on behalf of the mothers. She's supporting the idea that mothers contribute more towards the family. In order for the family to run in a godly manner and in an orderly fashion, she has suggested a lot of points. So first, the point that she was trying to emphasize was children are a gift of God. So the gift is given to the mother first. So that's what she was trying to highlight, and she said the gift is given to us so that we are more responsible, so we can take better care of them. And subsequently, she illustrated 2 or 3 examples here
There was one example where she says the love of mother is expressed more than the father's love. This was the son her in 2 Kings 3. Elisa sends his assistant to correct. Yeah, but point சொல்லணும்பா அவன் வின் பண்ணலனா எப்படி So the mother had gone to Elisa and asked for the resurrection of her son, and Elisa sent his assistant and did, but dad did not ask. So that was another valid point she said. And in 2 Timothy, the knowledge and the fear of God was passed on from Timothy's grandmother and mother. So she's highlighting that the most important part of any godly family is played by mother. Give a round of applause for Mrs. Suganti. இப்பொழுது நாங்கள் பேச்சு புயலினுடைய பேச்சை முடித்திருக்கிறோம். நான் ஒரு நாள் கிறிஸ்தாந்த கண்டு கேட்குற நேரம் என்ன சொன்னதோ விளங்கையிலன்னு சொல்கிறோம். ஓகே, நாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் முடிய விட்டு அவர் சொல்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பேச்சு முழக்கம் பேச்சு முழக்கம் மிஸ்டர் ஐசாயாவை அழைக்கிறோம். Oh, ladies and gentlemen, put your hands together for Isaiah, the youngster in full form, supporting the father's contribution towards the family. All right. So, I like to start off by saying I agree with everything Suganti Auntie said, and yet I still think the father is more important. So, to start off, I would like to introduce you guys to my family. There's my brothers, there's my mom, there's my dad, and my grandma. We live together. And I admit the mother is much better at taking care of us than the father. If my mommy and my grandma left, the house would be like it would be horrible. It would not be standing, it would be burned down or something. And they have an important role to take care of each other. Even Solomon thought this. And you read through the book of Proverbs, he's always saying, my son, listen to my instruction. Sometimes he says it within 6 verses. Why is he saying this? Well, he explains it in Proverbs chapter 4. And he's saying, my mom, she took care of me. She made me feel like the only person alive. She made me feel special. But my father gave me the instruction I needed. And that is what I would like to bring as why a father is more important to the family. The mother provides the necessary care, but the father provides the spiritual care that the children, not just the son, the children and the daughter need. Now, this is a topic that is talked a lot about in like everywhere, you know, like everywhere you go in the world, even in the universities. And in the universities now with, you know, feminism and all these different things, people don't want to admit the important role of the father. So I took some time and I did stuff in university that I'm only in university because of the father, by the way. So you should thank the father for university. Hallelujah. And the first paper I read, it said many people don't like to admit the role of the father as they're using scientific terms. So just to make it summary, they're saying they don't want to admit the father is important, but it's absolutely true to the non-believer, to the scientist, that the father is primarily important. The father of the children without a father are more likely, 4 times more likely to live in poverty, 4 times more likely in America and Canada. And girls who do not have their fathers or whose fathers treat them poorly reach puberty 11 months earlier than they're supposed to, which is associated with higher dropout rates in school. So if you want your child to go to school, fathers, you have an important role in this. Higher chance of early pregnancy and higher chance of drug abuse. So the father's role is not just spiritual, but it's also biological. The role the father has on the maturity of their daughter is absolutely scientifically proven. Way to go. Now, there's one huge thing that we have to admit is that God, the Father, has assigned for fathers a specific role to lead that is not assigned to the women, that is not assigned to the mother. Yes, Timothy did learn from his mother and his grandmother, but that is not the precedence. That's the exception to the rule. Within Scripture and within our own lives, we see the importance of the father leading. From the time of Abraham, God set the forefathers of the faith within Abraham, not Sarah, but to Abraham. He compares himself to a father who carries his son to where they need to be in Deuteronomy chapter 1. And then on top of it, the husband is the head of the wife.
So if he's the head of the wife, he's obviously the head of the children. That's Ephesians 5:23. And then we read again, it's over and over again in the Bible that the father's important to lead. He says in 1 Thessalonians, Paul's writing about fathers. He says, as a father, you need to encourage, comfort, and urge your children to live godly lives. Now, Solomon understood this before the New Testament was written. We understand this because the New Testament was written. And now we need to ask ourselves, in our society today, what's the role of the father? All of us want children to go to university. All of us want children who are healthy. All of us want children who are educated. All of us want to be strong and to live godly lives and to not have premature children. We all want these things. But not just the Bible, but the scientific evidence is right in our face telling us this is on the fathers. So now we understand the role of leadership and we understand the effects he has. We also need to understand that the father is the manager. If there is a man in here who wants to be an elder in the church or deacon in the church, he must be a good father. He says he must be able to manage his own family well and see that his children obey him. And just as a bad manager makes bad employees, or he can make a good employee, a father can make angry children or disciplined children. So we have to ask ourselves, in the way the society is going, a lot of us have a lot of complaints. We have a lot of frustrations, and we're always worried about our children. And some of you guys may be thinking, you know, the father in my life was not that good. But you need to reconsider, what does God want and what does God say in the Bible? The father is absolutely important. Thank you. ஐசாயா அருமையான கருத்துக்களை முன்வைத்து அப்பாதான் குடும்பத்தில் ஒரு நல்ல குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் அப்பாதான் மிக முக்கியம் என்பதை கூறி அமர்ந்திருக்கிறார். அதற்குரிய டிரான்ஸ்லேஷன் 1 மினிட்டாக அதிகரிக்கப்படுகிறது. நாளைக்கு தமிழை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஸோ இப்போ எங்களோட அம்மா மேலே பற்றி ஆனால் எல்லாரும் முன்னாடி தேவையில்லை, டைமை சேவ் பண்ண முடியும். முக்கியமான சில பாயிண்ட்ஸில் நான் அடுத்த பாயிண்ட்ஸை உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். அவர் ஐசையா சொன்ன முதல் முக்கியமான காரியம், தாய் வந்து ஃபிசிக்கல் சம்பந்தமான உடல் ரீதியான தேவைகளை சந்திக்கிறார். அப்பா வந்து ஆவிக்குரிய ரீதியான தேவைகளை சந்திக்கிறார். அப்பாவால் தான் யூனிவர்சிட்டியில் இருக்கிறேன் என்ற தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசினார். அத்தோடு கூட ஒரு ஒரு வாழ்க்கையில் எடுத்தால் ஒரு 4 மடங்கான பிள்ளைகள் படிப்பிலே இருந்து ட்ராப் அவுட் ஆகிறது சரியான குடும்பத்தினாலே, தகப்பனாலே வளர்க்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்று பேசினார். அதை விட திமத்தியுடைய காரியம் வந்து மிகவும் எக்ஸப்ஷனலான ஒரு உதாரணம். அதிகமான குடும்பங்களிலே தகப்பன் தான் பிள்ளைகளை நல்லபடிப்படுத்துவதில் முக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னார். அதுக்காக உதாரணத்தை எபேசியரில் இருந்து அவர் எடுத்துக்காட்டார். எபேசியர் 5:3 இருந்து எடுத்துக்கொண்டு வந்தார். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து பேசும்போது அது தகப்பனுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறது பேசினார். சாலமோன் ராஜா தன்னுடைய பேசுகிற போது கூட சாலமோன் தகப்பனாக இருந்து காரியங்களை சொல்லுகிறார் என்பதை குறித்து பேசினார். அதே விட தகப்பன் தான் முக்கியமான காரணம் தன்னுடைய குடும்பத்தை நிர்ணயிப்பதற்கு என்பதை மிகவும் ஆணித்தரமாக பேசினார். நாங்கள் அடுத்த பேச்சுக்கு போகிறதுக்கு முதல் எங்களோட அம்மாக்களை பற்றி இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டு போவோம். எங்களோட சுமதி கல்யாணம் எங்களோட ஊரில் எதுவும் தேவைன்னா பக்கத்து வீட்டில் அனுப்பி வாங்க சொல்லுவாங்க. அவசரமாக தேவைன்னா உப்பு வாங்குங்க, சீனி வாங்கணும், தயிர். ஒரு அம்மா என்ன சொல்லிடுறா, பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் சுகர் வாங்கிடுவான்னு சொல்லி பாருங்க. எங்கள் அம்மாக்களோட குணங்களை போய் கொஞ்சம் சுகர் வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். அந்த சின்ன பிள்ளை போயிருக்கு சுகர் வாங்க போக அந்த அம்மாவோட நடத்திய பாருங்க கதை இருக்கு. அம்மா சுகர் மட்டுமா வாங்கிட்டு சொன்னா, வேற ஒன்றும் சொல்லல. இவா அதுக்கான பிள்ளை யோசிக்கணுன்னு இருக்கா. என்ன சொன்னா, அம்மா சொன்னா அந்த கிரிக்கி சுகர் தராட்டி நீ பக்கத்து அப்படி எங்க அம்மா மேல எப்படி குடும்பத்தை வழி நடத்துவாங்களோ தெரியல. அடுத்ததாக நான் நடந்த கேள்விப்பட்ட பார்த்ததில சொல்றேன்.
As, on a lighter note, Mr. Stephen actually referred an old practice within Sri Lanka. This is just in, yeah, even in India, Asia, in general, in a Tamil community. What he was referring was just in case if the head of the house, the lady of the house, needed some groceries, like a little bit of sugar or a little bit of salt, or you need some yogurt, or you need some groceries, they actually borrow it from the neighbor's house. So that is a usual practice, or it's okay to borrow groceries. So one of the mothers in Asian countries, she sent her kid to borrow some sugar from the neighbor's house, and the kid also went to the neighbor's house. That particular auntie, she asked, okay, what is that you want to borrow? And she said, I want to borrow sugar. Mommy said, please borrow some sugar from next door auntie and come. And this auntie was so inquisitive. She said, oh, that's all she said? Should he ask anything else? Did she say anything else? So the kid very innocently said, if that crazy lady doesn't give sugar, go get it from the next house. So in that way, you know, the mothers of the house are very warm and welcoming. ஓகே, அடுத்ததாக நாங்கள் தர்ஷினி அவர்களை அம்மாதான் குடும்பத்தினை நல்ல முறையில் வழிநடத்துவதற்கு அதிகமான பங்கை வகிக்கிறார் என்பதை பேச அழைக்கிறேன். Yeah, ladies and gentlemen, please welcome Mrs. Anthony Peter for supporting the mothers. கதைக்க முடியும் கிடையாது. டைம் அதுக்கு என்னோடய கதைக்க முடியும். Okay, Tonya, you can ask question. Then you talk. ஓகே, அன்பு எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். எங்களுடைய தலைவருக்கும் அன்பான வணக்கங்கள் கூறி எங்களுடைய விஷயத்துக்கு வருவோம். ஐசாயா கூறினார் எப்படின்னு சொன்னால், ஆபிரஹாமை எல்லாம் உதாரணத்துக்கு எடுத்தார். ஆபிரஹாம தேவன் வந்து என்னத்துக்காக அழைத்தார்? ஊழியத்துக்காக அழைத்தார். அதனால அப்போ ஊழியத்துக்கு அது ஊழியம் வேற, குடும்பம்ன்றது இன்னொரு புறம்பான விஷயம். அதாவது தாய்க்கும் தகப்பனுக்கும் உரிய பங்கு. அப்போ அது தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட பங்கு வந்து அது இல்லை. அதாவது ஆபிரஹாமுடைய பங்கு அப்படின்னு சொன்னால் அவரை ஊழியத்துக்கு தான் அழைத்தார் என்றதை நான் சொல்ல வருகின்றேன். அடுத்தது மற்றது சயின்டிஃபிக்கான்னு சொன்னார். ஆனால் பைபிளின் அடிப்படையில் வந்து பெண்களுக்கு தான் அதாவது கூட குடும்பத்தில் பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் பைபிளின் மூலமாக நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால், புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். அதே மாதிரி இன்றைக்கு எங்களுடைய மெசேஜில் கூட ரவி அண்ணா மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது தாய்மார் பிள்ளைகளுக்காக ஜபிக்கின்றார்கள் என்று சொல்லி, அப்போ எல்லா தாய்மார்களோடையும் கதைச்சபடியால் அவர் அந்த செய்தி எங்களுக்கு கொடுத்தார். ஆனபடியாக தாய்மார்கள் மிகவும் குடும்பத்தில் முக்கியமானவர். மற்றது இப்ப ஐசாயாவுக்கு வந்து கேட்க வேணும் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், பாஸ்டரா அல்லது அம்மாவா உங்களை சின்னல இருந்து ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி உங்களுக்கு தீத்தி சாப்பாடு தீத்தி எல்லாம் வளர்த்து விட்டது யாருன்னு கேட்டா, பாஸ்டர்ன்னு சொல்லுவாரா அம்மான்னு சொல்லுவாரா? அம்மான்னு தான் சொல்லுவார். யூனிவர்சிட்டிக்கு போற நேரம் தான் அப்பா அந்த ஒரு அட்வைஸ் கொடுத்தபடியா தப்பிட்டார் அப்பா. ஆனா சின்ன வயசுல இருந்து லுசிந்தாக்கா தான் சாப்பாடு கொடுத்து பால் ஊட்டி வளர்த்து எல்லாம் செய்ததே அவதான். அது இப்ப நாங்களும் தாயண்டபடி எங்களுக்கும் தெரியும். அப்ப தாயுடைய பொறுப்பு வீட்டுல பங்கு அதிகம் என்பதை நான் சொல்லி வலியுறுத்துகின்றேன். அடுத்ததாக நான் கூறுகிறேன் என்று சொன்னால், ரவியண்ணா கூட எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், தன்னுடைய தாய் தகப்பன் இறந்த வேளையில கூட தன்னுடைய தாய் எப்படி தங்களை கடவுளுக்குள்ளாக வளர்த்தெடுத்தா, எப்படி அவர்களை படிப்பித்து அவர் இன்றைக்கு அக்கௌண்டனா இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய ஜபமும் அவருடைய துணிவான கடவுளுக்குள்ள இருந்த அந்த தைரியமும் தான். அப்போ அதனால அது கூட மற்றது இன்றைக்கு பாஸ்டர் அம்மா கூட இந்த ஷோவில் மேரி செய்த இதில் கூட தன் பிள்ளைகளுக்காக தான் ஜபிச்சேன்னு சொல்லியிருந்தா. அப்போ பிள்ளைகள் தகப்பன் மேல ஒருத்தருமே தங்களோட பிள்ளைகளுக்காக ஜபிச்சோம்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லத காணல. அப்ப உண்மையில கடவுளுக்குள்ள இருக்கிற தாய்மார் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம், அவர்களுடைய காரியங்கள் அக்கறை செலுத்துறோம், படிப்புல அக்கறை செலுத்துறோம். என்னன்னு சொன்னாலும்
அவர்கள் கூடுதலான அக்கறை சாப்பாட்டு விஷயமா இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், அல்லது திருமணத்தை குறித்து எல்லா காரியத்தை குறித்தும் தாய்மார்கள் மிகவும் கவனமாகத்தான் அணுகுகின்றார்கள். அதாவது ஜெபத்தோட கடவுண்ட வார்த்தை இப்படி சொல்லுதுன்னு சொல்லி கூடுதலாக தாய்மார்களுக்கு அதிகமான பங்கு உண்டுன்றதை நான் மீண்டுமாய் வலியுறுத்துகிறேன். யா அதுவும் சொல்ல இப்ப ஆண்டனி வெளியூருக்கு போகும்போது நான் தான் இந்த 3 பிள்ளைகளையும் இந்த கனடா தேசம் எங்களுக்கு புதிதா இருந்தாலும் அதுல கூட சவாய் பண்றதுக்கு நாங்க கற்றுக்கொண்டோம். ஆண்டவருடைய பலன் தான், வேற ஒன்றும் இல்ல. அப்ப ஆண்டவருக்குள்ள நாங்கள் இருந்தபடியால கடவுளங்களை இம்மட்டுமாய் வழி நடத்துகிறார். அப்ப தாயிருக்குரிய பங்கு பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியம் என்று நான் ஆணித்தரமாய் கூறுகின்றேன். மற்றது மரியாள கூட தெரிந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவ அவரை வளர்க்கறதுக்கு யோசேப்பு வந்து சும்மா கொஞ்சம் ஒரு அப்பா என்ற ஒரு ஸ்தானத்துக்கு இருந்தார் ஒழிய இயேசு கிறிஸ்துக்கு மரியாள் தான். எங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன 12 கூடத்தை நிரப்ப சொல்லி தண்டும் போது கூட அது காணா ஒரு கல்யாண அற்புதத்திலும் கூட அவர் சொல்றபடி நீங்க செய்யுங்கன்னு மரியாள் தான் சொன்னார். யோசேப்பு போய் அங்கே எந்தேயும் இதே இல்லை. அப்போ உண்மையில தாய் வந்து எப்பயுமே தன்னுடைய பிள்ளைகள்ல கரிசனை உள்ளவளாய் பங்குள்ளவளாய் இருக்கிறது குடும்பத்தில் மிக முக்கியம் என்பதை சொல்றேன். மற்றது எலிசபெத் உதாரணத்துக்கு எடுக்கலாம். மற்றது இப்படியாக நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்ப தாய் வந்து மிகவும் முக்கியம். அதாவது இன்றைக்கு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா வேலைக்கு நிறைய பெண்கள் போகின்றார்கள். ஆனால் வீட்டில் வந்து சகல வேலைகளையும் பெண்களுக்குரிய வேலைகளையும் செய்துதான் முடிக்கின்றார்கள். ஆனால் தகப்பன் இப்ப உதாரணத்துக்கு ஸ்டீஃபன் எங்கட தலைவரை எடுத்துக்கொண்டா கூட அவர் விடிய வேலைக்கு போனாருண்டா இரவு 8:30 தான் வீட்டை வந்தானே மனைவி வைக்கிற சாப்பாட்டை கடகடன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போறேன். அப்ப யாரு இந்த வேலைகளை பிள்ளைகளுடைய வேலை பொறுப்பு எல்லாமே சும்மா தான் செய்து முடிக்கின்றார். இப்படியாக பெண்களுக்கு தான் மிகவும் குடும்பத்தில் ஆணித்தரமான பங்கு உண்டு என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you, Mrs. Anthony Darshini. மிக கடுமையான வாதத்தை முன்வைத்து என்னுடைய பகுதியை முன்னுரி வெற்றி பெற்ற மாதிரி நிப்பாட்டின மாதிரியாக மனைவி வந்து சரியான சோகத்துல வந்து கஷ்டம் கேட்கிறார். என்னங்க நாம இங்க இருந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போய் வாழ ஏதாவது ஒரு கதை சொல்றாங்க, அங்க போனா பிரிச்சு விட்டுருவாங்களா கஷ்டம் கதை நேரம் சொல்றேன். அதாவது தாண்டி அது சொர்க்கம். அடுத்ததான் நாங்க மலையை நாங்கள் கூப்பிட முன்பு நடந்து முடிந்த டிரான்ஸ்லேஷனை Okay. We were thanking Ms. Darshini for her short and very precise argument. Even before that, the moderator had come up with a joke. So he was saying that once husband and wife, they were discussing and about heaven, and they said, "Oh, everything is so good about heaven, but there's one sad thing. There we will not be husband and wife, and we'll be separated." And the husband thinks for a minute, and he says, "That's why they call it heaven. That's why they call it heaven. We'll be so happy and peaceful." So coming back to Mrs. Darshini, she started out with a very valid point and response to Isaiah's arguments. Abraham was called for the people, for the gospel work, for the ministry. For the family, it was Sarah who was assigned. She took care of him and his family so that he could serve the Lord in his full capacity. Apart from that, from Proverbs 14, it said that a wise woman builds her house. So that itself is very prominent and very famous. The next point was mother plays a very important role in children, not only physically, even spiritually as well. If you've taken the example of Mr. Isaiah, he was guided by his father during the university time. But till university, who had who had provided him his needs? It was the mother. That's what she was trying to highlight and get the message across. And apart from that,
she had also illustrated Raviana's family, where Raviana, his family was majorly supported by his mother's prayers. And that had guided them a long way. And today he's here in this situation, and the credit he's giving it to his mom. And she also stated Jesus' family. She said Mary was chosen. Mary was chosen to play a major role in Jesus' birth and his life. All along, she was with Jesus. Wherever he went, she accompanied him. And even in the Canaan marriage miracle, she said she had actually gone and supported and spoke to the household and said, please listen to Jesus. So in that aspect, for a child or a family or for a man by itself, a mother is very important. That's her argument. Please give a round of applause for Mrs. Darshini. அடுத்ததாக நாங்கள் குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் அதிக பங்கை செலுத்துபவர் அப்பாதான் என்பதை உங்கள் முன் ஆணித்தனமாக வைப்பதற்காக டோனியா அவர்களை அழைக்கிறோம். Please come, please come. Ladies, please welcome Tanya. Hello, everyone. So today I'm supporting the father as the primary responsible person carrying the family. As a father, there's many roles you play. You're a provider, you're a protector, you're a leader, and a teacher. As Isaiah was mentioning, you are called to be a leader in the family and a teacher. You're teaching your children the ways of God. God given that responsibility to the man. So as a provider, there's a verse in Matthew chapter 7 verses 9 to 11. Is there anyone among you who, if his son asks for bread, will give him a stone? Or if he asks for a fish, will give him a snake? If you then, although you are evil, know how to give good gifts to your children, how much more will your Father in heaven give good gifts to those who ask him? So in this example, God uses a father as an example to provide for his child. When the child asks, the father provides. They go to work every day. They don't stay at home. They do all the dirty deeds to work hard and provide for everyone in the family. The second point was, as a man, you're a protector. You're protecting your wife and your children. So in Deuteronomy chapter 1, verses 29 to 31, it says, So I responded to you, do not be terrified of them. The Lord your God is about to go ahead of you. He will fight for you just as you saw him do in Egypt, and also in the desert, where you saw him carrying you along like a man carries his son. This he did everywhere you went until you came to this very place. So God here once again uses the father as an example for protecting their family. The opponent team said that even in Jesus' life, Mary played the more prominent role in his upbringing. But we cannot forget the part that Joseph plays. When there was a rule placed that children under the age of 2, male children were supposed to be killed, to protect his wife and child, Joseph took away Jesus to Egypt, I believe, to save his son. Without Jesus, we don't have our whole faith, our whole religion. We don't have a purpose beyond our life. Yes. So I just want to highlight that fathers actually do play that most important role. And my final point is, when we go back to the beginning, it's not even just spiritual. When God created man and woman, and when we first sinned, Eve decided to place the blame on the snake. So just in that point itself, a woman refused to take responsibility for the actions she made. So in this point, I want to say that we, as the men, are the most responsible in the household. Thank you. Amen. டோனியா அருமையான கருத்துக்களை முன்வைத்து தனது கட்சியின் வாதத்தை உயர்த்தி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அன்கனி அடிக்கடி போறது நாட்டை போனாதான் அவருக்கு சரியான சந்தோஷம். அது நான் அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கறது ஃபேஸ்புக்கில். அது ஒரு நாள் வாக போட்டிருக்கிற சிறதை விரிச்சு வானத்தில் பறக்கணும் போல இருக்கு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் வருது, ஓகே வந்து இறங்கி வீட்டை வரும்போது 4 முட்டையும் ஒரு வெங்காய பேக் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு கோமெண்ட் இதாக போட்டுக்கலாம்.
translate ஒரு ஆண்டனி ஷார்ட்டா very briefly. yeah otherwise தோனியா என்ன சொன்னார் என்றால் தகப்பனுக்கு பல பங்கு இருக்கிற குடும்பத்தை நடத்துவது. அதுக்காக அவர் புரொடெக்டராக, பாதுகாவலராக, லீடராக, படிப்பிக்கிறவராக அப்பா இருக்கிறார். அவர் அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது தகமைகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னார். மத்தேயுவிலே தேவன் ஒரு தகப்பனைத்தான் உதாரணமாக காட்டுகிறார். பாலை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா, முட்டையை கேட்டால் அந்த வசனத்தை அவர் எடுத்து காட்டினார். அதைவிட உபகாமத்திலே இருந்தும் தகப்பனுக்குரிய பங்கை பற்றி வேதம் தெளிவாக பேசுகிறதை பற்றி கூறினார். மேரியுடைய வாழ்க்கையிலே, மேரி வேதத்திலே அநேக இடங்கள் இருந்தாலும் நாங்கள் ஜோசேப்புடைய வாழ்க்கையை மறந்து போகக்கூடாது என்பதை தெளிவாக காட்டினார். ஜோசேப் பிள்ளைகளை கொல்லுகிற போது எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு போவதற்கு ஜோசப் தான் முன்னே நின்று செயல்படுவதை காட்டுகிறோம். அதையோட இன்னொரு உதாரணத்தை வைத்தார். ஏவாளுடைய வாழ்க்கையிலே ஏவாள் பாவம் செய்த போது ஆதாமை குற்றப்படுத்தினதை ஒழிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே தகப்பன் தான் தன்னுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்துடைய வாழ்க்கையிலே குழந்தைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்பதை ஆணித்தரமாக கூறினார். தேங்க்யூ. அடுத்ததாக நாங்கள் எல்லாம் சேர்ந்தது புயல், ரிஷி, முலாக்கம் எல்லாம் டான்ஸ், டிராமா, கிரிக்கெட்டு உங்கள் முன்னுக்கு விவாதிக்க அழைக்கிறோம். அவர் எந்த விதமான பொய்களையும் சொல்லாமல் உண்மையை கதைப்பார் என்று நான் நம்புகிறேன். கடைசி contestant maximum 7 minutes. 5ல முடிச்சாலும் பரவாயில்ல. Up to 7. First of all, I like to tell my sister this topic is yes, of course, the men are made to be protect the family. That's their role, but it's not that important. There are so many important roles women's playing in the family. Like ஒரு தாய் என்னை தேற்றுவது போலன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. நினைச்சு பாருங்க, தாய் வந்து தாளாட்டலாம், அப்பா தாளாட்டினா குழந்தை ஓடி போயிருக்குமே. ஸோ அது சிலது வரும், சிலது வராது. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ஐசையா மென்ஷன் தட் 4% of the only 4% of the whose single moms handle the kids nicely, other people drop off the schools and stuff, but that 4% change their life. For an example, John Wesley, Thomas Alva Edison, Abraham Lincoln, so many examples. Even myself, it's different. My dad always goes to cricket when he was small, like younger, and my mom only, he sacrificed her life for us. She doesn't watch movies. She always teaches the Bible, and always she care for us. And also, you need to understand, Isaiah. Yes, of course, your appa told you to go to university, but you know who made that choice? Your mom pushed your dad to take that decision. அது மட்டும் இல்லை, அண்ணாள் வந்து பொருத்தனை செஞ்சாள். தனக்கு பிள்ளை இல்லை, தனக்கு ஒரு குழந்தையை தந்தா தான் கடவுளுக்கே அதை அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாள். அதே மாதிரி அந்த பால் குடி மறக்கு மட்டும் அண்ணாள் வந்து அந்த பிள்ளையை வளர்த்து, சாமுவேலை வளர்த்து ஏலின்ற கையில் கொடுத்து, அந்த ஏலின்ற சொல்வழியை அந்த பிள்ளை கேட்டுச்சு. ஏனெண்டா அண்ணாள் விதைத்த விதை அந்த பால் குடிக்கிற டைமில் அந்த அண்ணாள் சொல்லி கொடுத்தது தான் அந்த ஏலின்ற சொல்வழியை கேட்க உதவிச்சு. ஏலி வளர்த்த பிள்ளைகள் உலக பிரயாதமாக இருந்தார்கள். சாமுவேல் மாறி, சாமுவேல் ஒரு முதலாவது தீர்க்கதரிசி. First prophet in the Bible is Samuel, who's how he got all the skills and stuff because of his mom. And even மோசையை வளர்த்தது கூட அவங்களோட அம்மா பால்குடி மடக்கம் வச்சிருந்து, அதுக்கப்புறம் பார்வோனோட மகள் வளர்த்து தான் இஸ்ரவேலரை வழிநடத்தி சென்றது வந்து எவ்வளோ பெரிய காரியம். எவ்வளவு ஒரு பாஸ்டர் நிலையிலேருந்தால் பாஸ்டருக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனைகள் வருமெண்டு. அவர் ஒரு தமிழ் பேசுகிற எங்களுக்குள்ளே இவ்வளோ இருந்தால் அத்தனை பேர் 40 வருஷமாக வழி நடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அதில் வர கடவுளை வந்து மோசை மட்டும்தான் பின்பக்கத்தை பார்க்குற பாக்கியம் வந்து மோசைக்கு மட்டும்தான் கிடைச்சது. மற்றது எங்கள்கிட்ட லீடர் தர்ஷினியாக்கா சொன்ன மாதிரி வந்து ரவி அங்கிள் எக்ஸாம்பிள் வந்து ரவி அங்கிள் நான் அவர் இருக்கிறதுக்காக சொல்லலாம். நான் எத்தனையோ யூத்துக்கு வந்து அவர் எக்ஸாம்பிளாக இருக்கிறார். எந்த வாழ்க்கையில் கூட நான் ஒரு தேவை என்று சொன்னால் நான் அவரை தான் எக்ஸாம்பிளாக எடுக்கிறது உண்டு. ஏனெண்டா ஒரு தாய் வளர்ப்பு வந்து அவர்கிட்ட லைஃப்பில் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து உதவியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எத்தனையோ பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அதால் வந்து நாங்கள் வந்து
தாய் செய்கிற ஒரு தாய் வளர்த்த பிள்ளைக்கும் தகப்பன் வளர்த்த பிள்ளைக்கும் உரிய டிஃப்ரெண்ட் வந்து ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். தாய் வளர்த்த பிள்ளை வந்து தே வில் ஹாவ் ஸோ மச் பொட்டென்ஷியல் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் தே ஆல்வேஸ் லிசன். ஒரு குடும்பத்தில் சண்டை வர்றதை தடுக்கிறது வந்து தாய் தான். ஒரு தாய்க்கு தான் அந்த பிள்ளையை வடிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். மேபி தட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஐ டோன்ட் சே தட் that's not protecting. They also playing the role in the family. But woman is the one who understand the situation. They also go to work. So many women go to work and they're struggling to manage the family because they have so much of headache and so much everything. How many people cooked in the family? Like men and women both goes to house like work, but they come back home and they decided they wants to look after the family. And if then only the family can run. It's not an easy thing to do. And அம்மா மேருக்கு நாங்கள் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கோம்னு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஈவன் எங்கள் ஜட்ஜஸுக்கு கூட தெரியும் அவையில் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவையில் வளர்த்திருப்பினோம்ண்டு. அதால் வந்து எங்கள்ட வாழ்க்கைக்கு வந்து அம்மாமார் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா நான் வந்து கிரிக்கெட் விளையாட போனாலோ எதென்றாலும் அப்பா பெருசாக கண்டுக்க மாட்டார். ஆனால் அம்மா வந்து எனக்கு காலையில் எப்போவுமே முட்டை கோப்பி தருவா தந்து என்ன வந்து நான் அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கிரிக்கெட்டில் இருந்தது காரணம் கூட என் அம்மான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அம்மா தான் கேட்பா என்ன செஞ்சது, லைக் வாட் ஹேப்பன் டுடே, ஹவு டு யூ டூ. அப்போ ஹூ கேர்ஸ் அந்த பேர் தான். நான் கப்பை வந்தால் என் மகன் ஜெயிச்சிட்டான். ஆனால் அம்மா நான் தோத்தாலும் என் அம்மா வந்து கவலைப்படாத, இட்ஸ் ஓகே. ஆனால் அதுக்கு வீடியோ அதிகாரங்கள் அதிகம் இருக்குது. இல்லை அவர் நினைக்கிற சரிதான். ஏன்டா அவர் வாங்கின கப்புகள் எங்கள் நடுவர் வாங்கின கப் வந்து டீ கப் தான். ஸோ அவர் நினைக்கிறதுல அது தப்பு இல்லை. ஆனால் உண்மையாக அம்மா தான் அந்த ஆர்வமாக அன்பாக எங்களை வழி நடத்துறது. நான் இப்போ பேங்க்கில் நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். அம்மா இப்போ கூட அப்பா சாட்டிஸ்ஃபைட் இந்த ப்ரொஃபஷனில், பட் அம்மா இட்ஸ் நாட் இனஃப். அம்மா சொல்லுவா, டே நீ உனக்கு கடவுள் நிறைய பொட்டென்ஷியல் தந்திருக்கா, நீ இன்னும் படி, இன்னும் செய்யண்டு ஒரே இப்போ கூட அம்மா போனால் சொல்லுவா, டே படிடா போய், லைக் நான் படித்து முடிச்சுட்டேன், பட் ஸ்டில் அம்மா வந்து சொல்லுவா போய் படியண்டு. அப்பா அப்படியெல்லாம் இல்லை, பிள்ளை சந்தோஷமாக இருக்கா, ஓகே அவ்வளோதான். ஸோ எல்லாட்ட லைஃப்லையுமே ஒரு குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் அம்மா தான் முக்கியம்னு சொல்லி என் வாதத்தை நிறைவேற்றுறேன். நன்றி, வணக்கம். அருமையான கருத்தை முன்வைத்த யோனுக்கு நன்றிகள். நான் நினைக்கிறேன் நேரம் கொஞ்சம் கூடவே நாங்கள் எடுக்கிறோமோ தெரியல. யோன் மிக்ஸ் பண்ணி சொன்னதால டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை நினைக்கிறேன். நாங்கள் அடுத்ததாக ஃபைனலாக நாங்கள் இந்த மேடையின் சிறப்பு பேச்சாளர் எல்லாம் மதுரை மண் பெற்றெடுத்த மாமன்னர் அவரை நாங்கள் அழைக்கிறோம். அவர் இப்பொழுது உங்களுக்கான வாதத்தை முன்வைக்க இருக்கிறார். அப்பா தான் பிறந்தவர் என்று. அம்மா என்ன ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா என்ன செய்கிறா, நான் நேற்று ஒரு மூவி பார்த்தேன், ஜோக்கை பார்த்து அயவாசி உயிரே எனக்கு போயிட்டுன்னு சொல்லியிருக்காரு. தவக்கம் யோசிச்சு சொல்லியிருக்காரு, இன்றைக்கு ஒரு பாரு பாதி போயிடுச்சு, பாதி சரி முடிஞ்சிடும். டேவிட், நீங்க உங்களோட. நன்றி நடுவர் அவர்களே, புகழ்ச்சிக்கு நன்றி. ஒரு நல்ல குடும்பத்தை வழி நடத்துவதில் அதிக பங்கு தகப்பனுக்கே உண்டு என்பதை பற்றி ஆணித்தரமாகவும் ஆதாரத்துடனும் எடுத்துரைக்க வந்துள்ளேன். எதிரணியினர் லஞ்சம் வாங்கி விட்டார்கள் போலும். குறிப்பாக ஜான். இந்த ஜனம் ஆசீர்வாதத்தையே விரும்புகிற ஜனம். ஆசீர்வாதம் இருந்தால் அதை நம்பி போய்விடுவார்கள். ஒரு முட்டைக்காக தன் தகப்பனை விட்டு கொடுத்து விட்டான். சரி சரி. அப்புறம் தர்ஷினி சிஸ்டர் சொன்னாங்க, மரியாள் இயேசுடைய பிறப்பை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி மரியாள் தான் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தாள்.
ஆல்ரெடி டானியா அதற்கு பதில் கொடுத்தாங்க. நானும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். மரியாளுக்கு தான் ஃபஸ்ட்டு சொப்பனத்தில் தூதன் வந்து மரியாளுக்கு சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து கர்ப்பவதி ஆவன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தவில்லை. யோசேப்பு சொப்பனத்திற்கும் போகிறார். ஏன்னா அந்த குடும்ப அமைப்புக்கு அதுதான் ஆண்டவருடைய கட்டமைப்பு. அந்த குடும்ப அமைப்பின் தலை யோசேப்பாக இருக்கிறான். அவனுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது அது ஆண்டவர் நியமித்தது. அப்போ அவருக்கும் சொல்கிறார். அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு போகுது? மரியாளுக்கா போகுது? மரியாளே எந்த எகிப்துக்கு போ, மரியாளே எழுந்து திரும்பி வா அப்படின்னு அவளுக்கு போகலை, யோசேப்புக்கு போகுது. யோசேப்பே மரியாளையும் பிள்ளையும் கூட்டி கொண்டு போ. நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்போ இயேசு வந்து அவர் வந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையாக இருக்கும்போது யாருக்கு? மாம்சத்தின் தகப்பன் யோசேப்புக்கு தான் பணிந்திருந்திருப்பார். அவருடைய போதனையை கேட்டிருப்பார். இயேசுவை யார் என்று மக்கள் அறிகிறாங்க? தச்சன் என்று சொல்கிறார்கள். தச்சன் அல்லவா என்று கேட்கிறார்கள். யார் தச்சன்? மரியாள் தச்சனா? யோசேப்பே தச்சன். அவன்தான் தகப்பன். சரி, அவர்களை அடித்தது போதும் என்று நினைக்கிறேன். இப்போ ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்கள் தான் அதிகமாக அடி வாங்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, நீங்கள் குத்து சண்டையை பார்த்துருக்கீங்களா? குத்து சண்டையில் இப்போது மைக் டைசன் விளையாடுறாருன்னு வைங்க, எப்படி இருக்கும் அந்த மேட்ச்? பவர்ஃபுல்லாக இருக்கும். மைக் டைசன் மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து அடித்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் தகப்பனுடைய நிலைமை. ஒரு தகப்பன் குடும்பத்தில் அடி வாங்குகிறான், வேலையிடத்தில் அடி வாங்குகிறான், சில பொறுப்பில் இருக்கிற பாஸ்டர் டீக்கன் அவங்க சர்ச்சிலையும் அடி வாங்குறாங்க. ஸோ இப்படியே அடி வாங்கி இதை விட பாவமான விஷயம் என்னென்னா, ஆம்பளை பிள்ளைங்களை வந்து அழுகக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருவாங்க. என்ன நடுவர்களே? ஆனால் ஒவ்வொருத்தரையும் அழுக விட்டால் 4 கணக்கில், என்னெல்லாம் விட்டால் 3 நாள் அழுவேன். இல்லை, இந்த எதிரணியில் இருக்க பெண்கள்மார்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம். இப்போ வந்து அவங்க பிள்ளை பெற்று தாய்மாராக இருந்ததுனால அவங்க மறந்துட்டாங்க. அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன செஞ்சுருப்பாங்க? மை டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படி தான் சொல்லி வளருவாங்க. இப்போ பிள்ளையெல்லாம் கேளுங்க, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ தகப்பனோட அருமை சிறு வயதில் தெரிஞ்சிருக்கு. வளர வளர இந்த அம்மா விஷத்தை ஊற்றி அதை அமுக்கிட்டாங்க. விஷம் இல்லை, முட்டை. சரி, ஆமாம், இது வரலாறில் பதியப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, நம்ம இப்போ வேதாகமத்தில் தகப்பனுடைய முக்கியமான கடமைகள் வேதாகமத்தில் என்ன சொல்கிறாங்க? தகப்பன் வந்து ஒரு போதிக்கிறதுக்கு தகப்பனால் மட்டும்தான் நியமிச்சிருக்கார் ஆண்டவர். அந்த குடும்ப கட்டமைப்பில் தகப்பனை தான் ஒரு போதனை கொடுக்கறதுக்கு, போதிக்கிறதுக்கு, பிள்ளைகளையும் மனைவிகளையும் வழி நடத்துறதுக்கு அவங்கள நியமிச்சிருக்காரு. இப்போ நீதிமொழிகள் முழு அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அது எல்லாமே புத்திமதிகள். யார் எழுதுனது? சாலமோன் எழுதினார். யாருக்காக? அவங்க பிள்ளைங்களுக்காக அவர் எழுதுகிறார். அதே மாதிரி பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தனையோ அந்த சபைகளுக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து அவர்களை வழி நடத்துகிறார். ஸோ அதை சொல்லலாம். அப்போ வந்து சுகந்தி சிஸ்டர் சொன்னாங்க அவங்க அடிப்பாங்கன்னு சொல்லி. எங்களுக்கு தெரியும் அம்மா கிட்ட அடிவாங்கன்னா எங்களுக்கு தெரியும் எப்படி அம்மா அடிப்பாங்கன்னு சொல்லி. கோழி மிதித்து குஞ்சு சாகுமான்னு அதுதான் சொல்லுவாங்க. அம்மாக்கள் அடியும் அப்படி தான் இருக்கும், வலிக்காது. அப்போ சிட்சிப்பது அடுத்த ஒரு கடமையாக இருக்கிறது. இப்போது நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்போ ஆண்டவரே சொல்கிறார், தகப்பன் சிட்சிக்கிறான். சில தகப்பன் அடிக்கிறாருன்னு கூட கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஏன் அடிக்கிறார்? அடிக்க வேண்டியது அவருடைய கடமையாகவும் சொல்லியிருக்கு, அடிக்கவும் சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 23:13 சொல்லியிருக்கு, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். ஸோ அட்வைஸ் நம்ம பைபிள்லேயே சொல்லியிருக்காங்க, எப்படி சீர்திருத்த வேணும், எப்படி சிட்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இப்படி சிட்சிக்கிறதுனால் தகப்பனுக்கு பாசம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? தகப்பனுக்கு பாசம் இல்லை, அதனால தான் ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான். ஆண்கள் எப்பயுமே அக்ரெசிவான ஆட்கள்ன்ற மாதிரி ஒரு மாயை உருவாயிருக்கு. ஆண்கள் ரொம்ப பாசமான ஆட்கள். ஆண்கள் மிகவும் இலகிய மனதை உடையவர்கள். அதுவும் தகப்பன் ஆகிவிட்டால் இன்னும் இலகி விடுவார்கள். அது வசனம் கேளுங்க. சங்கீதம் 103:13 சொல்கிறார் ஆண்டவர், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல ஆண்டவர் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார். இது எவ்வளோ பெரிய ஆதாரம்! இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கத ஆண்டவர்
நம்ம மேலே இறங்குற அந்த இரக்கத்தை தகப்பனுடைய இரக்கத்துக்கு கம்பேர் பண்ணுறாரு. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி ஜெபிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி, அதுக்கும் எடுத்துக்காட்டு இருக்குது. ஜெபிப்பதும் ஒரு கடமையாக இருக்கிறது. அந்த ஜெபிப்பதிலே நமக்கு யோபு பற்றி எல்லாருக்கும் தெரியும். பாஸ்டர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. யோபு 1ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்காரு. அநேக முறை நம்ம சபையில் கேட்டது மாதிரி யோபு ஒவ்வொரு தினமும் அவன் வந்து தகன பலிகளை அவங்க பிள்ளைங்களுக்காக இடுறான். ஸோ அந்த கடமையும் அவன் தகப்பனுக்கு தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரே வசனத்திலேயே சொல்லிவிட்டு நான் முடிச்சிருப்பேன் ஆரம்பித்த உடனே, சரி அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குமேன்றதுனால. எபேசியர் 5:23 என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். ஸோ இது வந்து புருஷன் வந்து பிள்ளைகள் இருந்தால் தான் தகப்பன் அப்படிலாம் இல்லை. புருஷனாக ஆயிட்டாலே, அப்போ ஆதாம் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி ஆதாமை தான் கொஸ்டின் பண்ணுறாரு ஆண்டவர் இறங்கி வந்து பாவம் நடந்த உடனே கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போது பொறுப்பு யாருக்கு கொடுத்துருக்கு? அந்த குடும்பம் ஆதாம் ஏவாள் 2 பேர் தான். அந்த 2 பேரில் முதல் பாவம் செஞ்சது ஏவாளை வந்து கேட்கல. அவருக்கு தெரியாதா என்ன அவங்க எங்கே இருக்காங்க, யார் பாவம் செஞ்சதுன்னு. வந்த உடனே கேட்குறாரு, ஆதாமே பொறுப்பு உன்னுடையது எங்கே அப்படின்னு தான் கேட்குறாரு. அப்போ அவன் தான் வந்து பொறுப்பாக இருக்கிறான். இறுதியாக இந்த ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஏண்டா ரொம்ப வலிக்குதா? இறுதியாக சரி, தலைக்கே அதிக கடமைகள் உண்டு என்பதை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றம் விவாத அரங்கு இத்துடன் நிறைவடைகிறது. இதன் பின்பு கேலத்தினுடைய சின்ன டிரான்ஸ்லேஷன், அதன் பிறகு என்னுடைய ஒரு கருத்தும் இருக்கிறது. அதன் பின்பாக பாஸ்டர் வந்து தன்னுடைய முடிவுகளை அறிவிப்பார். Ladies and gentlemen, Mr. David had very tactically and very knowledgefully had given reply to all the contestants on the mother's side. He had quoted Proverbs where the whole Proverbs was written by Solomon. This is an advice for his children. So the father has been given the responsibility of leading intellectually the family. And then he also highlighted on the participants. He said that most probably they're being so unfair. They know that they are unfair, and still they're talking in the same way. And he also highlighted John, saying that his, yeah, that's right. Just for an egg cup of coffee, he had to let go his father and let down his father. That was highlighted. Psalms 113 again. It says, God has grace on his people just like the love of a father to the son. So there again it's been highlighted. In Ephesians, once you become a husband itself, you are responsible for the family. Not only when the children are there. When children are there, their responsibility becomes more. So in this way, he has given reply to all the contestants of the mother's side and has put forth a very strong point. Let's go over to the judge. Thank you. நன்றி அனைவருக்கும். நான் அதில் இருக்கும்போது சில பகுதிகளை உங்களோடு விட்டிருப்பேன். ஆனாலும் இந்த தலையங்கம் வந்து மிகவும் ஆழமானதாகவும் சிந்தனைக்குரியதாகவும் இருக்கிறது. இன்றைய சமூகத்தில் எங்கள் அநேகம் பேர் இந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் தவறியவர்களாக இருக்கிறார்கள். யாருடைய பங்கு கூடுதலாக இருக்க வேண்டும், யாருடையது குறைவாக இருக்க வேண்டும், யாருடைய பேச்சை யாரு கேட்க வேண்டும், யாரு கேட்கக்கூடாது என்று அநேக பிரச்சனைகளை நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே கேள்விப்படுகிறோம். என்னை பொறுத்தவரையில் ஒரு குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தி செல்வதென்றால் இருவரும் சரியாக செல்ல வேண்டும். எங்களுடைய தமிழிலே பழமொழி சொல்லுவார்கள், அந்த ஒரு வண்டில் போக வேணுமென்றால் 2 சைட்லேயும் மாடு சரியாக போக வேணும். அப்படி போகாட்டி அந்த வண்டில் வந்து ஒழுங்காக போகாது. ஆகவே இவருடைய பேச்சாற்றலின் நிமித்தம் அவர்கள் எதை கூறியிருந்தாலும் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தருக்குள்ளால் நாங்கள் நடந்து செல்ல வேண்டுமாயிருந்தால் இருவருடைய பங்களிப்புமே மிக 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 முக்கியமானது என்பதுதான் அநேகம் பேருடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்து நாங்கள் உங்கள் முன்னிலையில் கருத்துக்களை பகிர கொடுத்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி. நடந்து முடிந்த எல்லா வித பட்டிமன்றங்களையும் விட இவை நன்றாக அமைந்ததாக நான் கருதுகிறேன். என்ன சொல்கிறீங்க? ஸோ உங்களுடைய ஆதரவு இருந்தால் நாங்கள் இதை இன்னும் மோடிஃபை பண்ணி நாங்கள் எடுத்து செல்ல யோசிக்கிறோம். பேச்சாளர்களை ஊக்கப்படுத்த இருக்கிறோம்.
அதனால் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி கூறி நாங்கள் அடுத்ததாக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர இருக்கிறோம். ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆர்கியூமெண்ட் யார் பேசினது நல்லதுண்டு. ஆனால் எது என்னென்றாலும் சண்டே சிறந்த அணிக்கு, நல்லா பேசினாங்களோ பேசலையோ, சிறந்த அணின்ற ஒரு அணியை நாங்கள் தெரிவு செய்வோம். அந்த அணிக்கு உரிய பரிசில்கள் சண்டே நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணின திருவாளர் ஆண்டனி அவர்களால் வழங்கி வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். மிகவும் நன்றி. ஒரு முட்டைக்காக தன் தகப்பனை விட்டு கொடுத்த மிகவும் நன்றி. நான் ஜட்ஜ்மெண்ட் இங்கே